நோவாவின் பேழை மட்டும் எல்லா தண்ணீர்களுக்கு மேலே நின்றது. ஏன் அப்படின்னா அந்த நோவாவின் பேழையை கர்த்தர் சொல்லி சொல்லி செய்தது அந்த நோவாவின் பேழை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பேழையும் அப்படிதான், நீங்க இருக்கிற வாழ்க்கையும் அப்படிதாங்க. கர்த்தர் சொல்லி சொல்லி செய்த வாழ்க்கையா இருக்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் உங்களை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். அதான் ஸ்பெஷல். அல்லேலூயா. ஸ்பெஷல் அனாயிண்டட் அப்படின்னா விசேஷித்தமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நாமெல்லாம் விசேஷித்த விதமா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படிதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதானே? நம்புறீங்களா? இப்ப நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்க வாழ்க்கையில போராட்டம் வருது பாத்தீங்களா, பிரச்சனை வருது பாத்தீங்களா, மழை பெய்யுது பாத்தீங்களா. 40 நாள் மழை பெஞ்சிச்சான். என்னது 40 நாள்? இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சது. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த தண்ணி நின்றுட்டே இருந்துச்சு. நோவா சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. அவன் தைரியமா இருந்தான் அந்த பேழைக்குள்ள. பேழைக்குள்ள யாரெல்லாம் இருந்தா? நோவா மட்டும் இல்ல, அவங்க கூட சேர்ந்த மொத்தம் அவங்க குடும்பத்தில் 8 பேர். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் உள்ள இருந்துச்சு. ஒரு ஜோடு தைரியமா இருந்தான். ஏன்னா கர்த்தர் அவனை உள்ள அனுப்பினார். அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள யார் அனுப்பினா தெரியுமா? நோவாவை. அவர் நோவாவை உள்ள போக வைத்து கர்த்தர் கதவை பூட்டினாராம். பைபிள்ல தெளிவா இருக்குது. நோவாவை என்ன செய்தாரா? கர்த்தர் உள்ள அனுப்பிட்டு கதவை பூட்டினார். பேழை கதவை. 40 நாள் மழை, வருஷக்கணக்கான 1 வருஷம், கிட்டத்தட்ட அந்த 1 வருஷம் தண்ணீர், 1 வருஷம் அந்த தண்ணீர் அப்படியே நினைச்சு பேழை அப்படியே மிதந்துட்டே போச்சு. அரராத் மழை மட்டும் மிதந்துட்டே போச்சு. ஆனாலும் எந்த சேதமும் ஆகல. அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு விட்டார் என்றால் அவனை மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா.